ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதன் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே எழுதப்பட்டதை நாம் பார்க்கலாம். அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா, ஆண்டவரை எங்க பார்க்கலாம்? நீங்க எங்க உட்கார்ந்து தேடினாலும் அங்க பார்க்கலாம். கைதட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா சொல்லுவீங்களா? I have now seen or who sees me. என்னை யாரு கண்டாரோ அவரை நான் பார்த்துட்டேன். நீங்க ஒரு இடத்துல ஜெபிக்க உட்கார்ந்தீங்கன்னா நீங்க போய் உட்கார்றதுக்கு முன்னரே கர்த்தர் உங்களை காண்கிறவராய் இருக்கிறார். சொல்ல என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா. ஆலயம் எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப நீங்க முழங்கால் போட்டு கை தூக்கி ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார். ஏனெனில் அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நம்முடைய வருத்தங்களை காண்கிறவர், நம்முடைய துயர்நிலை காலங்களை காண்கிறவர், நம்முடைய தோல்விகளை காண்கிறவர், நம்முடைய பாடுகளை காண்கிறவர், நம்முடைய வருத்தங்களை காண்கிறவர், நம்முடைய நிந்தைகளை காண்கிறவர், நம்முடைய அவமானங்களை காண்கிறவர். அவர் ஒருவர் மட்டுமே மனிதன் முகத்தை பார்ப்பார். என் கர்த்தரோ உங்கள் இருதயங்களை ஆராய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா? அப்படியே ஏதேன் தோட்டத்திலே நம்ம போலாம். நம்ம வாழ்க்கையில பல கேள்விகள் இருக்கு. நம்ம சும்மா ட்ரெஸ் பண்ணி அடிக்கடி போனாலே கேட்பான், எங்கடா போயிட்டு வர? சும்மா போறா எப்படி? ஆமா, சர்ச்சுக்கு போனாலே கேட்பான், இவ சும்மா போய் எதை கண்டா? அவங்க காண்றதை நம்ம காண போறதில்லை. அதை விட மேலாக நம்மை கர்த்தர் காண செய்வார். அவர் தான் நம்மை காண்கிற தேவன். கைதட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஏதேனில் இருந்து சூழ்நிலைகளை பார்ப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளை பார்க்கிறவர். நீ எங்கே இருந்தாலும் அவருக்கு தெரியும். நீ வெளிச்சத்தில் இருந்தாலும் அவர் உன்னை காண்பார். நீ அந்தரங்கத்தில் அழுதாலும் என் அப்பாவுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதன் 9ஆம் வசனம் 3:9. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அல்லேலூயா. God asked Adam, where are you? நீ எங்கே இருக்கிறாய்? நம்ம என்ன சொல்லுவோம்? பாதி நேரம் பாருங்க பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நம்ம போற வழியிலே பாருங்க ஒரு ஆட்டோல போயிட்டே இருப்போம். அவருக்கு நிறைய சவாரி வரும். கேட்கும் போது மேக்சிமம் அந்த ஆட்கள் என்ன செய்யாது? சொல்ல மாட்டாங்க. நம்ம தக்கல் நிப்போம், அவங்க அலைய மாட்டோம்னு சொல்லுவாங்க. யோனா பாத்தீங்களா? மீன் வயிற்றுக்குள்ளாடி போய் உட்கார்ந்து இருந்தார். அங்க இருந்து சொன்னார், நான் பண்ண பொருத்தனைகளை இனி செலுத்துவேன். எப்போ? முதல்ல கூப்பிட்ட போயிருக்கலாமே. ஒரு அல்லேலூயா. ஆனால் நம்மை தேவன் அழைத்தால் அந்த நொடியிலே எல்லா சூழ்நிலைகளையும் விட்டு அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்றெண்ணி அவரோடு செல்வோமானால் நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் அவர் மாற்றுவார். கர்த்தர் என் சூழ்நிலைகளை மாற்றுவார் சொல்லுவீங்களா? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுவீங்களா? கர்த்தர் உங்க சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவார். நீங்க எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். கரம் தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்க சத்தம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதன் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:13. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார். அங்கேயும் கேள்வி பாத்தீங்களா? ஆதாம்கிட்ட கேட்டாரு, நீ எங்க? அவன் சும்மாவா போயிருந்தான்? ஆண்டவர் அழகா அருமையா சிங்கார வனம் போல ஏதேனை உண்டு பண்ணி அவனை சூப்பரா வச்சிருந்தார். தேவ சாயலாக வச்சிருந்தான். பொண்டாட்டிக்கு கீழ்ப்படிஞ்சான், அதோட முடிச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? புருஷன் தலை சொன்னா கேட்டுதான் ஆகணும். சில இடங்கள்ல பொண்டாட்டி சொல்றது அப்படியே கேட்டுருவாங்க. இந்த ஆதாம் எப்படி கேட்டாரு? அப்படியே கேட்டாரு. தேவன்கிட்ட கேட்கல. ஆமென். நம்ம முதலாவது யார்கிட்ட கேட்கணும்? தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்ல அப்படி கேட்கடா. ஸ்திரீட்ட நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஸ்திரீ என்ன சொல்லிட்டா? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. இந்த மனுஷர்கள் எல்லாருமே அப்படிதான். தப்போ பண்ணிட்டு கேட்டா அவனாலதான் பண்ணினேன், அவள்னாலதான் பண்ணினேன், நான் பண்ணேன்னு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. இவ அழகா சொல்றா, the serpent deceived me. சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, I ate. அதனால நான் சாப்பிட்டேன். இவ தேவ சாயலன்னு ஏற்கனவே இவளுக்கு தெரியும். ஆமென். ஒரு வேலை இல்லை பாருங்க அவளுக்கு. ஏதேன்ல அவள்னால இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம். ஆமென். ஹல்லேலூயா. இல்லையோ? ஆனா வேலையே கொடுக்காம ஏசாயா 43:21 சொல்லுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்களின் துதியை
ஒரே வேலை தான் வச்சிருந்தார். அழகா பழகி உருவாக்கி வச்சுட்டு தோட்டத்தை கொடுத்து இவங்களை என்ன செய்ய வைக்கலாம், அவங்க விருப்பமானதெல்லாம் சாப்பிடட்டும், கடைசியா துதிக்க படிச்சு கொடுக்கலாம்னு நினைச்சாரு. அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா அடுத்த வருஷமே சொல்லுவோம், ஆதி தகப்பன் பாவம் செய்தான், பாவம் செஞ்சதுனால அவன் துதிக்க முடியாம போனான். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா. நீங்க கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் தானே. உங்க ஒவ்வொரு அல்லேலூயாவும் பரலோகத்தை அசைக்கும். அது ஒரு நல்ல துதியின் வார்த்தை. பாருங்க, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. இதோட விடல, அப்படியே அடுத்த வசனத்தை படிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு சர்ப்பம் இதை செய்ததனால காட்டு மிருகம் நாட்டு மிருகம் எல்லாத்துலயும் சாவும். இப்ப பாருங்க, ஆதாம்கிட்ட போய் கேட்டாரு. ஆதாம் உடனே என்ன சொன்னான்? நான் தெரியாம தப்புன்ட்டு ஆண்டவரே சொல்லிருக்கலாம்ல. அவன் சொல்லல. என் பொண்டாட்டி என்னோடு கூட இருக்கும்படி நீர் தந்த ஸ்திரீயானவள். அங்க யார குற்றப்படுத்துறான்? ஸ்திரீயையும் குற்றப்படுத்துறான், மனைவியை கொடுத்த தேவனையும் குற்றப்படுத்துறான். நீர் எனக்கு தந்த ஸ்திரீயானவள். அப்படி இவர் அவளை பார்த்து போனார். இவளாவது சொல்லுவான். இவ போனோன்னு இவ என்ன சொல்லிட்டா? என்ன சொல்லிட்டா? புருஷனை சொல்லல, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஒவ்வொரு ஆள் மாதிரி ஒவ்வொரு ஆள் குற்றத்தை என்ன செய்து இன்னொரு ஆள் தலையில வைக்கிறது. ஆண்டவர் சொன்னது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் என்று. இங்க குற்றச்சாட்டு எங்க போகுது? மாறிமா. நம்ம பிள்ளைங்க அடி வச்சுட்டு வருவாங்க, வெளியில விளையாட போய் கேட்டா அவன் தான் முதல்ல அடிச்சான். பிறகு பார்த்தா யாரு தான் அடிச்சிருப்பா? நம்ம பிள்ளைதான் அடிச்சிருக்கோம். ஆனா நம்ம அந்த பிள்ளைய போட்டு திட்டுவோம். கர்த்தர் காண்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் நீதி செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அதன் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:3. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சிக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:3. வேத வாசிப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. வேதம் வாசிக்கிறவங்க சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பவுல் சொல்றாரு. அவதான் அப்படி போயிட்டா. அவளை சர்ப்பம் வஞ்சிச்சிட்டு, அவனுக்கு பேரே என்ன தெரியுமா? தந்திரக்காரன், பொல்லாங்கன். ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? பிசாசு, பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். இவன் அங்க வஞ்சிச்சான். அது போல நீங்களும் உண்மையை விட்டு போயிருவீங்களோன்னு எனக்கு எப்படி இருக்கு? கெட்டு போவீங்களோன்னு பயமா இருக்குன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அதனால நாம் உண்மையை விட்டு விலகக்கூடாது, பொய்யை நாடி செல்லக்கூடாது. பரிசுத்த ராஜா உண்மை உள்ளவர், உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சத்துல கை எடுத்து சொல்லுங்க. கொஞ்சத்துல கேக்குதா? கை வச்சுங்க. கொஞ்சத்துல இதுக்குள்ள என்னதான் இருக்கு? ஒன்னும் இருக்காது. கொஞ்சம். இந்த கொஞ்சத்துல நான் உண்மையா இருந்தா பரலோகம் எனக்கு உண்டு. ஆனா நான் பொய் சொல்லியே வாழ்ந்தேன்னா பாதாளத்துக்கு நான் சென்று விடுவேன். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சத்தில் நான் உண்மையாயிருந்தால் பரலோகம் எனக்கு சொந்தம். பொய்யின் பிள்ளையாய் வாழ்வேனே ஆனால் பாதாளம் எனக்கு உண்டு. பரலோகம் வேணுமா பாதாளம் வேணுமா? கேட்கவே இல்லை எனக்கு. பரலோகம் வேணுமா பாதாளம் வேணுமா? அப்ப என்னதான் பேசணும்? நான் பொய்யே பேசுனது இல்லைன்னு சொல்றவங்க 2 கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப யார் பரலோகத்துக்கு போறா? பாஸ்டர் மட்டும், அதுவும் ஃபுல்லா தூக்கல, கொஞ்சமா தூக்குனாங்க. நம்ம யாருமே, நீங்க நான் திரும்பி பார்க்கல பிரதர், சாரி. பாருங்க, முன்னாடி இருக்கிற யாருங்க என்ன வரல. அப்ப நம்ம பரலோகத்துக்கு போமா? நம்ம தான் கை தூக்கலையே. நான் என்ன சொன்னேன்? கொஞ்சத்துல உண்மையா இருந்தா நம்ம எங்க போயிருவோம்? கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. இனி நம்ம உண்மையா இருப்போம். எது வரைக்கும்? கர்த்தருடைய வருகை வரும் வரைக்கும் நாம் இருக்க சித்தமானால் அது வரைக்கும். அதுக்கு முன்ன போறாலும் பாக்கியவான்கள் தான். கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பாடுவீங்களா? கொஞ்சத்தில் நான் உண்மையாய் இருந்தால் பரலோகம் எனக்கு சொந்தம். பொய்யின் பிள்ளையாய் வாழ்வேனே ஆனால் பாதாளம் எனக்கு உண்டு. யாருன்னு கிடையாது. நான் மைக் எடுத்து பேசுறேன். பாஸ்டர் முழங்காலே நின்று ஜெபம் பண்றாரு, பின்னாடி ஒரு தம்பி முழங்காலே நின்று ஜெபம் பண்றான். பாஸ்டர் நல்லா ஊழியம் செய்யறாரு. ஆளு பார்த்து எல்லாம் பரலோகம் கிடையாது. உண்மையா இருந்தா பரலோகம். கை தட்டுறீங்களா? அது நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் சரி.
நீங்க கேட்கிற செய்தி ஒன்றாயிருக்கும், உங்கள் இருதயத்தை தொடுகிறவர் கர்த்தராயிருக்கும். கை தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல நம்மையும் வஞ்சிக்க கூடாது என்று பவுல் வேண்டுதல் செய்திருக்கிறார், ஜெபித்திருக்கிறார். அதனால தான் இந்த வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டது. கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. இங்க பாருங்க, சொல்லுவாங்கல்ல, ஒரு காரியத்தை செய்யணும்னா சரியா ஒரு உத்திய கையாளணும். வாட்ஸ் தி ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஈவ்? அந்த ஏவாளுடைய உத்தி என்ன? அவளுக்கு எந்த உத்தியும் முன்னோக்கமும் கிடையாது. திடீர்னு முதல்ல அவ யோசிச்சுட்டு இருந்தாளா, எப்படியா அதை பறிச்சு ஒரு நாள் சாப்பிட? அவன் நினைக்கவே இல்லை. திடீரென அவளுக்கு அது என்ன செய்து வந்து அவன் அழகா சொன்னான் பாருங்க, இந்த மரத்தின் கனியை புசிக்க கூடாது என்று தேவன் விலக்கினது உண்டோ இல்லையா? அவன் எஸ்னா அல்லேலூயா. உடனே சொல்லிட்டான், இங்க பாரு, இதை சாப்பிட்டா நீ யார போல ஆயிருவ? தேவர்களை போல ஆயிட. சூழ்நிலை பார்த்தான். இவ தனியா இருந்தா, புருஷன் வீட்டுல இல்ல, ஈஸியா என்ன பண்ணிடலாம் சொல்லுங்க சத்தமா. இன்ஸ்டால்மெண்ட்டுக்காரன் வருவான், 5000 ரூபா தான், ஆனா நீ வாரத்துக்கு 500 ரூபா தந்தா போதும். எத்தனை ரூபா? அவர் வேலையை போயிருப்பாரு. இங்க ஏற்கனவே 4 குழுவுல இவைய வாங்கி வச்சிருப்பாரு. அவர் 2 வார சீட்டு வாங்கி வச்சிருப்பாரு. இந்த 500 ரூபா யாரு கொடுப்பா? நீங்க எங்க இருந்து கொடுப்பீங்க? அடுத்து உடனே கையில ஒரு சின்ன குண்டு பண்ணி கிடந்தா அதை அடவு வச்சிருறது. ஆமேன். இதே நேரம் அவன் இருக்கும் போது வந்தா, நமக்கு இப்ப வேண்டாமா, நமக்கு கொஞ்ச நாள் தாண்டி என்ன செய்யலாம், அப்ப கொஞ்சம் பேர் சண்டை போடுவோம். ஆமேன். சிலர் சரிங்க கொஞ்சம் லேட்டா, அந்த வீட்டுல சமாதானம் சந்தோஷம் உண்டாயிருக்கும். கை தட்டுவீங்களா? ஆனா ஆதாம் இல்லாததுதான். நேரம் பார்த்து பல நாளா பார்த்தான், எப்படா இவன் தோட்டத்துக்கு அங்கிட்டு இங்கிட்டு போவான், அந்த நேரம் வரலான் இருந்தான். ஆமேன். வந்தான். யார போல ஆயிருவ? நீ தேவர்களை போல ஆயிருவ. தேவன் அதனால தான் இவன் உடனே யோசித்த, இவ ஏற்கனவே அழகி. ஆமேன். ஏன்னா இவளுக்கு அன்னை கண்ணாடி எல்லாம் இல்லை பாத்தீங்களா? சொல்லுங்க. அவன் தான் இவளை பார்த்து அழகின்னு சொல்ல. இவ எதுவும் பார்க்காதனால இவளுக்கும் தெரியல. இப்ப 4 பாத்திரம் தேய்ச்சா கூட புதிய பாத்திரத்துல கூட முகம் தெரியும். எந்த வழியும் அவளுக்கு இல்ல. அப்ப யோசித்தா, ஒருவேளை நம்ம அழகா இல்லையோ, இந்த ஆண்டவர் வேணான்னு தான் சொல்லிட்டாரோ, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று சொன்னார். ஆனா ஒருவேளை நம்ம சாக மாட்டோமோ, அவரை போல அழகா மாறிடுவோமோ அப்படின்னு நினைச்சு இவ சாப்பிட்டதான் போதாது, நீ ஏங்க வாங்க இப்படி ஒரு கனி இருக்கு டேஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னா அவன் சாப்பிட்டு பார்த்தான். சூழ்நிலை யோசித்தானா, உனக்கு எப்படி தெரியும் கேட்டாரா? கேள்வி இங்க இருக்கா? இல்ல இந்த சர்ப்பம் தான் தந்துன்னு சொல்லுமா, நீ எதுக்கடி வாங்கின? தேவன் நம்ம விளக்குனாருன்னு சொல்ல வாய் வந்ததா? சரி அவ கொடுத்தா நம்மளும் ஆகிரலான்னு சாப்பிட்டான். ஆனா யார் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்? ஆதாம் ஏவாள். ஏன்? தேவனுக்கு கீழ்ப்படியாம இன்னும் பாவம் செய்தார்கள். இன்னைக்கு பாருங்க, சூழ்நிலைகள் காரணமாக நாம் பாவம் செய்தாலும் அது பாவம் தான். என் ஆண்டவர் சூழ்நிலைகளை அறிகிறவர், உன் வாழ்க்கை களங்களை அறிகிறவர், உன் எண்ணங்களை அறிகிறவர். நீ படுக்கையில சிந்தித்தாலும் என் அப்பாவுக்கு தெரியும், அவர் மேலானவர். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க சத்தமா? பாருங்க, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, காயினிட்ட ஆண்டவர் 2 கேள்வி கேட்கிறார். அவனுக்கு சூழ்நிலை பாருங்க. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? இங்க இருக்கிறதுல யாருக்காவது வீட்டுல எரிச்சல் ஒரு நாளாவது வந்திருக்கா? பொய் சொல்லாம கை தூக்கி அல்லேலூயா. எனக்கு எரிச்சல் வந்தது உண்டு அப்படின்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இது பொய். பாதி பேரும் தூக்கல்ல. எரிச்சல் கண்டிப்பா மனுஷனா இருந்தா வரும். வந்தவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நான் உங்களை பரலோகத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன், தேவன் தான் உங்களை கூட்டிட்டு போவார். தைரியமா அல்லேலூயா சொல்லுங்க. சரியா? உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? why are you irritated? why are you angry? ஏன் கோபமா இருக்கிற? எதனால உனக்கு எரிச்சல் வந்து? ஏன் உன் முகநாடி வேறுபட்டது? முகநாடி வேறுபட்டவங்க அல்லேலூயா சொல்லுவீங்களா? இப்போ நான் இனி சொன்ன பிறகு எல்லாரும் சொல்லுவீங்க. ஆமா. யாரோ ஒருத்தவங்க உங்களை திட்டாங்க, சரியா? அதுவும் செய்யாத தப்புக்கு திட்டாங்க. உங்களை பார்த்தாலே அவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, கோவப்படுவாங்க, திடீர்னு திட்டுவாங்க, சாடமாடையா பேசுவாங்க. அவங்கள பார்த்தா அவங்களுக்கு என்ன வரும்? நல்லா திட்டுனா அவங்க லேசா மறந்து சிரிச்சா கூட நீங்க எப்படி போவீங்கன்னு தெரியுமா? எப்படி போவீங்க? லைட்டா ஒரு திருப்பு. ஏன்? அவ நம்மள அன்னைக்கு என்ன பண்ணா? நான் யார் பிள்ளை? அவ என்ன வேணா சொல்லட்டுன்னு சொல்லி அவ சிரிக்கிறதுக்கு முன்னே நீ சிரிச்சேன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் களங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு மழை கண்டிப்பா வந்திருக்கும். ஆமா, அப்படிதான் இருந்தது. அப்படித்தானே? கனமழைன்னு சொன்னாங்க தானே?
ஆனா ஆண்டவர் உங்க எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு, நம்முடைய ஜெபத்தை கேட்டு இயற்கையை சாதகமாக்கினார் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களும் துன்பங்களும் கண்ணீர்களும் மாறுவது என் கர்த்தருக்கு லேசான காரியம். அவர் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல், அவர் எதிர்பார்க்கிறது உண்மை. ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா 2 கேள்வி கேட்கிறார். என்னலாம்? முதலாவது என்ன கேட்டார்? உனக்கு ஏன் எரிச்சல்? 2வது என்ன கேட்டார்? உன் முகநாடி ஏன் ஏன் ஏன்? ஆண்டவர் கேள்வி அதான். ஏன்? வேறு 2 காரியம் ஆண்டவருக்கு பிடிக்காது. எரிச்சல் பிடிக்காது, முகநாடி வேறுபடுதல் பிடிக்காது. சபைக்கே வருவாங்க பாருங்க, இன்னொரு பிள்ளை நல்லா பாடுனா இன்னொருத்தருக்கு பிடிக்காது. அப்படி உண்டன்னா கைதட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, 2 பிள்ளை பக்கத்து வீட சொந்தக்கார சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள தான் இருக்கும். அந்த பிள்ளை நல்லா படிக்க, இந்த பிள்ளை படிக்காது. உடனே என்ன வரும்? பாத்தியல அவனுங்க பிள்ளை எப்படி படிக்குது? இது நீ கேட்க வேண்டிய கேள்வியா? அப்பாட்ட மன்றாடு, கர்த்தர் என் பிள்ளையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. ஒவ்வொரு நிலைகளிலும் கர்த்தர் மேலாய் கொண்டு வர ஒரு சூழ்நிலை மாறணும்னா தேவனுக்கு கீழ்ப்படியணும், உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும், கர்த்தர் பக்கமாய் சார்ந்து வாழ வேண்டும். வாசிங்க ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ நன்மை செய்தால் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? எப்படி மேன்மை இல்லையோ? இதுக்கு அர்த்தம் என்னது? நீ எரிச்சல் பட்டது சரியில்லை, உன் முகநாடி வேறுபட்டது சரியில்லை. நீ என்னதான் செய்யணும்? நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். எத்தனை பேருக்கு வீட்டுல வாசல் படி இருக்கு? அப்பா இல்லையா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு படியில பாவம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு அல்லேலூயா இருக்கா? அப்ப இருக்குதா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நன்மை செய்த வீட்டில் வாசப்படியில எல்லாம் நன்மை தான் இருக்கும். தீமை செய்த வீட்டு வாசப்படியில என்ன இருக்கும்? கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு வாசற்படின்னு சொன்னோன்னு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு பிள்ளை கொல்லங்கோடெல்லாம் தாண்டி அங்க இருந்து அவ பிரேயருக்கு வந்துட்டு இருந்தா. டெவில் அட்டாக்னு சொல்லி ஒரே ஆட்டமா இருக்கும். வந்து அப்ப பின்னாடி நிக்கிற தம்பியும் கூட வந்தான். அன்னைக்கு எனக்கு கண்டிப்பா எங்க வீட்டுக்காரர் வந்தார். 3 பேரும் போனோம். இவன்கிட்ட பைபிளை கொடுத்து அந்த பிள்ளைக்கு முதுகுல வாங்கிச்சுன்னு தலையில கை வச்சுட்டு சொன்னேன். கரெக்டா அந்த பிள்ளை ஒரு பெரிய ஆட்டம் போட்டது. நைட்டு 12 மணி ஆடி முடிச்சோன்னு சொன்னா அந்த படியில இருக்குன்னு. எங்க இருக்கு சொல்லுங்க? நாங்க நின்ன வீட்டுல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தாண்டி அவங்க அப்பா வீடு இருந்தது அங்க. நாங்க நிக்கிறது இன்னொரு இடத்துல. நான் உடனே கால் பண்ணி சொன்னேன், கொஞ்சம் தண்ணியை ஜோம் பண்ணி அங்க என்ன செய்யுங்க விட்டுருங்க. நான் அந்த உடனே அது செத்தது மாதிரி மடங்கி விழுந்து எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. படியை உடைச்சு பார்த்தா எல்லா சாதனமும் அங்க இருந்து உடைச்சு மாத்தி கட்டிட்டான். அப்ப அது ஒரு மந்திர கிரியை, எதிராயுதங்கள். நம்ம நன்மை செஞ்சா இன்னைக்கு அவ வொர்ஷிப் லீடரா இருக்கிறா. கைதட்டி அல்லேலூயா சொல்லுமா? அதனால கர்த்தருக்காக நீங்க எதையாவது செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல பைபிள் படிங்க, டைம் கிடைக்கிறப்ப எல்லாம் செபிங்க, டைம் கிடைக்கிறப்ப எல்லாம் கர்த்தரை துதிங்க. துதிக்க துதிக்க எரிக்கோ கோட்டைகள் உடையப்படும், கட்டுகள் உடைந்து போகும், கண்ணிகள் தெறிப்புண்டு போகும். உங்களுக்காய் திறக்கப்படாத பகுதிகளை கர்த்தர் திறப்பார். என் கர்த்தர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர். உங்க கர்த்தர் நல்லவர் இல்லையா? பாஸ்டர் சொல்லி தரலையா? அப்ப சத்தமா சொல்லுங்க. நான் ஆமென் சொல்லல, என் கர்த்தர் நல்லவர்னு சொல்ல சொன்னேன். ஹல்லேலூயா. வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 133:1. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. ஹல்லேலூயா. சகோதரர். சில வீடுகள்ல பாருங்க, நிறைய ஒரே குடும்பமா இருக்கும். திடீர்னு இன்னொரு ஆள் வந்தோடனே சண்டை போட்டு பானை எல்லாம் பிரிஞ்சிடும். இவருக்கு எது பிடிக்கும் தெரியுமா? சகோதரர். சொல்லுங்க. ஒருமித்து வாசம். உலகத்துல சொல்லுவாங்க இல்ல, கூடி வாழ்ந்தால் நமக்கு கோடி நன்மை வேணும்னா கூடி தான் வாழணும். கைதட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா. Behold how glad and how pleasant it is. அவர் சொல்றார், இது எவ்வளவு நன்மையும் இன்பமானது. எத்தனை இன்பம்! நம்ம ஆண்டவர் இன்பமானவர், நம்முடைய ஆண்டவர் மதுரமானவர். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா? அவர் வெள்ளை போல செண்டு, அவர் சாரோனின் ரோஜா, அவர் லீலி புஷ்பம். ஆமென் சொல்லுவோமா? கைதட்டி அல்லேலூயா. என்னை சர் வெள்ளை போல செண்டு, நான் அவரில் மலர்ந்து மணக்கும் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, அவர் பள்ளத்தாக்கின் லீலி
புஷ்பமே மதுரமானவர் எந்த நேசர் பிரியமானவர் ஆத்மநேசர் மதுரமானவர் எந்த நேசர் பிரியமானவர் ஆத்மநேசர். கைதட்டி சொல்லுவீங்களா? மதுரமானவர் எந்த நேசர் பிரியமானவர் ஆத்மநேசர் மதுரமானவர். ஹல்லேலூயா. நீங்க இப்படி அவரை உயர்த்தி பாடிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் சொல்லுவார் என் பிரியமே. உங்களை பார்த்து சொல்லுவா, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுவீங்களா? நீங்க சொல்லாதீங்க, கர்த்தர் சொல்ல சொன்னார்னு சொல்லுங்க. என் பிரியமே நீ ரூபவதி என கர்த்தர் சொல்லுகிறார். கை தட்டி அல்லேலூயா. என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. கை தட்டி என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. எதுக்கு வந்தீங்க இன்னைக்கு? நீங்க எல்லாரும் இன்னைக்கு எதுக்கு வந்தீங்க? பாஸ்டர் கூப்பிட்டான்னு வந்தீங்களா? இல்ல என்ன பார்க்க வந்தீங்களா? நான் புதுசா வருவேன். எதுக்கு வந்தீங்க? கேட்கல. ஆண்டவரை ஆராதிக்க, அவர் ஆராதனைக்கு ஏற்றவர், அவர் ஆராதனையில் பிரியப்படுகிறார். அவரை ஆராதிக்கிற பொழுது உங்கள் குடும்பங்களின் கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும், கண்ணிகள் எல்லாம் தெறிப்புண்டு போகும். என் கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி சாதகமான நன்மைகளை தருவார். இயற்கையை கட்டுப்படுத்தும் அதிகாரம் கொண்டவருக்கு உன் அவமானங்களை மாற்ற தெரியாதா? உன் நிந்தனைகளை மாற்ற தெரியாதா? உன் கடன் பாரங்களை மாற்ற அவருக்கு தெரியாதா? அவர் களிப்பை கொடுக்கிற ஆண்டவர். பவுல் சொல்வார் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. எப்படி சொல்வாரு? எனக்கு கேட்கலையே. ஏதேன் தோட்டத்துல சந்தோஷமான வாழ்க்கை. அவங்க நினைச்சாங்க இதை விட சந்தோஷம் கிடைக்கும். அப்படி நினைக்காதீங்க. அப்பா சமூகம் மட்டும்தான் சந்தோஷம், அப்பா சமூகம் மட்டும்தான் களிப்பு, அப்பா சமூகம் மட்டும்தான் ஆரவாரம். அவர் சமூகத்தில் மட்டுமே ஆனந்த களிப்பு உண்டாயிருக்கும். கைதட்டி சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. சங்கீதம் 133:1 திரும்ப படிங்க. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமானது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமானது. அப்ப சகோதரருடைய ஒற்றுமை இன்பத்தை கொடுக்கிறது. நம்ம எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் யாரா இருக்கிறோம் தெரியுமா? இல்லையா? எல்லாரும் நம்ம ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கிறோம்? சகோதரர்களாய் இருக்கிறோம். கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான் எங்க முளகுமுட்டில் ஒரு நாள் ஒரு காய்கறி கடைக்கு போனேன். அப்பப்போ கடைக்கு போவேன். அப்போ ஒரு பெரிய அண்ணன் என்னாங்க. எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவரை தெரியும். அப்போவே அவருக்கு தலையில முடி இருக்காது. அப்போ அவர் அப்படி நின்னார். பேசும்போது ஏதோ சொல்லும்போது நான் சொன்னேன், சுத்தி சுத்தி பார்த்தா எல்லோரும் ஏதோ ஒரு வழியில நம்ம இப்படிதான் இருப்போம். யாரா இருப்போம்? சொந்தக்காரங்களா இருப்போம் அப்படின்னு. அவர் திரும்பி பார்த்துட்டு சொன்னார், அப்படி இல்லை ஜெகதா, நம்ம 2 பேரும் சொந்தக்காரன் இல்லை, ஊர்ல தான் நல்லா தெரியும், நல்ல அண்ணனா அப்படின்னு. அப்படி எல்லாம் இல்லைன்னு. கடைசி நான் இப்படி திரும்புறதான் அவர் எனக்கு தள்ள கை வச்சுனார். உண்மைதான்டா, எல்லாரும் சுத்தி பார்க்கும்போது நம்ம யாராதான் இருப்போம்? அப்பாவுக்கு பிள்ளையா இருந்தா நம்ம சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு என் தலையில கைய வச்சுட்டு போனார். ஹல்லேலூயா சொல்லுமா. என் பொண்ணோட மேரேஜுக்கு அவரை எனக்கு பார்க்க முடியல. நான் வெளியில கேட்ல தான் ஒரு கார்டு வச்சிருந்தேன். ஆனா அவங்க குடும்பமா வந்தாங்க. அதுல இருந்தே என்ன தெரியுது? சொந்தக்காரங்க. நீங்க எல்லாரும் பாஸ்டருக்கு யார் தெரியுமா? உங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் திறப்பு நிற்கிறவர் யார் தெரியுமா? சும்மா உடனே யாரும் நிக்க மாட்டாங்க, சொந்தக்காரங்க மட்டும்தான் நிற்பாங்க. அப்பாவின் பிள்ளைகளாய் இருந்தால் அவருடைய பரிசுரத்தம் நமக்குள்ளே ஓடுகிறது. உண்மையானால் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருப்பார். கைதட்டி அல்லேலூயா சொல்லுங்க. நன்மை என்ன? நன்மை என்ன? ஒரு ஆள் கஷ்டப்படும் போது நீங்க பண்றது நன்மையா? கர்த்தருடைய பார்வையில மனத்தாழ்மை தான் நன்மை. வாசிக்கலாம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதன் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மீகா 6:8. மனுஷனே அப்படின்னா யார் தெரியுமா? நம்மள அந்த பைபிளை யார் யார் படிக்கிறாளோ அத்தனை மனுஷனுங்க சொந்தம். அப்படிதானே? மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அவர் உனக்கு சத்தமா சொல்லுங்க. அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து என்ன செய்யணும்? முதலாவது என்ன செய்யணும்? நியாயம் செய்யணும். ஆக்ட் வித் ஜஸ்டிஸ் இஸ் குட். நன்மை செய்வது ஆண்டவருக்கு பிடிக்கும். அப்ப நியாயம் செய்வது என்னது? நன்மை. இரண்டாவது என்ன சொல்றாரு? இரக்கத்தை சிநேகித்து. Cherish mercy is good. இரக்கம் நல்லது. ஆண்டவர் யாருக்கு இரக்கம் வரும் தெரியுமா? இரக்கம் உள்ளவனுக்கு இரக்கம் செய்ய. நீ என்னைக்காவது ஒரு ஆளுக்கு இரக்கம் பாராட்டி இருந்தேன்னா ஒரு நாள் ஆண்டவர் உனக்கு இறங்குவார். ஹல்லேலூயா. சத்தமா தொடர்ந்து வாசிங்க. உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல்
இல்லாமல் walk humbly with God is good. ஆண்டவருக்கு முன்பா நீ எப்படி நடக்கணும்? மனத்தாழ்மையா. என்ன காரியம் எல்லாம் வந்தது? நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து, மனத்தாழ்மையாய் நடப்பதை இல்லாமல் வேற எண்ணத்தை கேட்கிறார். உங்ககிட்ட இருக்க வேற எதையும் தேவன் கேட்கல. நியாயம் செய்ய வேண்டும், இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். எந்த பக்கம் இரக்கமோ அங்கதான் இறங்கணும். ஆண்டவர் மோசைக்கு இறங்கினார் தெரியுமா? சொல்லுங்க, இறங்கினாரா? அதுபோல எனக்கு இறங்குவாரா? எனக்கு இறங்குவாரா? பக்கத்துல கை பிடிச்சிருங்க. உங்களுக்கு தேவன் இரக்கம் செய்வார். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு தேவன் தேவ இரக்கம் என்பது நம்ம சொல்ற இந்த அமைதி போல இருக்காது, மேன்மையா இருக்கும். இரக்கம் உடையவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம். கரங்களை தட்டி என் இயேசு ராஜா, கரங்களை தட்டி என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா. எது வரைக்கும் ஸ்தோத்திரம்? ஜீவன் எப்ப போகுதோ அந்த செகண்ட் வரைக்கும் ஸ்தோத்திரம். கடன் பட்டாலும் ஸ்தோத்திரம், துயரம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், கவலை வந்தாலும். ஏன்னா யோபு தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும், தன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்துகள் அழிக்கப்படும் போதும், பிள்ளைகள் எல்லாம் அழிந்து போகும் போதும், சொந்த மனைவியே தன்னை தூசிக்கும் போதும் அவர் கர்த்தரை ஸ்தோத்திரித்தார். கைதட்டி அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 50 தாவீது கடைசி வசனத்துல சொல்லுவாரு, ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழிகளை செவைப்படுத்துறவனுக்கு என் ரட்சிப்பை காண்பிப்பேன். ரட்சிப்பு வேணுமா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 24 hours எல்லா சூழ்நிலைகளிலும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கால் தட்டி எத்தனையோ பேர் விழுந்து அடி வாங்கியிருப்பான். ஆனா நம்ம கால் தட்டி திரும்ப வந்து நடந்திருப்போம். அதுக்கு ஆண்டவருக்கு எத்தனை ஸ்தோத்திரம் சொல்லணும்? சொல்லுங்க. வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் சொன்னாலும் அந்த ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் செய்த நன்மைகளுக்கு ஈடே ஆகாது. அவருடைய நாமம் ஈடு இணையில்லாத பரிசுத்த நாமமாய் இருக்கிறது. உங்கள் சூழ்நிலைகள் மாற வேண்டுமா? உண்மை சொல்லுங்கள், கீழ்ப்படுகிற ஜனங்களா இருங்கள், மனத்தாழ்மையோடு இருங்கள், கர்த்தரை துதியுங்கள். கைதட்டி அல்லேலூயா சொல்லுமா. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், துதிகன மகிமை எல்லாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்கு. என்ன தெரியுமா? உன் வாயை விரிவாய் திற. கொஞ்சம் உங்க வாயை ஆணு பிளந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா ஆமென் சொல்லுவீங்களா? இப்ப அந்த பாட்டை கைதட்டி பாடுவீங்களா? வாய் திறந்து பாடணும். நீங்க பாடுனீங்கன்னா உங்க இருதயத்துல ஏதோ நினைச்சிட்டு இருக்கீங்க, இல்ல அத கர்த்தர் மாற்றுவா, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. இப்ப கைதட்டி பாடுங்க. தம்பி ப்ளே பண்ணு. அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரெடி ஸ்டார்ட். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், துதிகனம் மகிழ்வுடன் தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உற்சாகமா கர்த்தருக்கு பாட்டு, கைதட்டு, ஆமென், அல்லேலூயா எல்லாம் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா நன்மை செஞ்சிருவார். நன்மை வேணா நீங்க கைதட்டினா போதும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நன்மை செய்தாரா? ஒரு நாள் இல்ல, கடைசி பரியந்தம், சிலுவை பரியந்தம் அருளாதர் இயேசு நன்மை செய்தார். அப்போஸ்தலர் 10:38 படிச்சீங்கன்னா, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணார். எப்படி? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும். How God anointed Jesus of Nazareth with the Holy Spirit and with power. எதெல்லாம்? வல்லமையும்
நம்மகிட்ட என்ன இருக்கு தெரியுமா? அபிஷேகம் மட்டும்தான் இருக்கு. சொல்லுங்க, வல்லமை இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்குதானே? இருக்கிறவங்கள இப்ப எழுப்பி விடுவேன். வல்லமை யாருக்கெல்லாம் இருக்கு? கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. வல்லமை இருக்கிறவங்க என்ன நினைச்சாலும் நடக்கும். ஒரு வியாதியஸ்தனை குணமாக்க உங்களால முடியும். பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, இப்ப தேவையில்லைன்னா அதை நிறுத்த உங்களால முடியும். அது தேவனாகிய கர்த்தராகிய கிறிஸ்து கொடுத்திருந்தார். அபிஷேகம் பெற்ற எல்லா மனிதரிடம் வல்லமை இருக்கிறது. நீங்க பயன்படுத்தினா அது கிரியேட் ஆகும். ஹல்லேலூயா சொல்லுங்களா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால. கைதட்டி வல்லமையின் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால். கைதட்டி பொல்லாத சாத்தான. கைதட்டி அல்லேலூயா சொல்லுமா. இயேசுவை போல நம்ம இருக்கவே முடியாது நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். இதெல்லாம் எல்லாரும் செய்யலாம். ஆமென். ஆனா அவருக்கு சூழ்நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? அடிச்சூம்புற கைகுளம் வருவான், அவரை குணமாக்குவார், உடனே அவரை கொல்லக்கு வழி தேடுவான். இதுதான் அவருக்கு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலும் இயேசு நன்மை செய்தார் என்றால் நீங்க உங்க சூழ்நிலையை பார்க்காம நன்மை செஞ்சு பாருங்க. உங்க சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பம் வருஷம் வருஷமா ஆண்டாண்டு காலமாய் நன்மையினால் திருப்தியாகும். அது கர்த்தர் செய்கிற பெரிதான நன்மையா இருக்கும். யோவான் 1:50 சொல்லுகிறது, நீ பெரிதானவைகளை காண்பாய். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிதானவைகளை அருள்நாதர் இயேசு செய்வார். கைதட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? இன்னைக்கு உங்க சூழ்நிலை ஒருவேளை வெறுமையானதா இருக்கலாம், இல்லை குறைவுகளோடு காணப்படலாம், அப்ப தாழ்ச்சிகளோடு காணப்படலாம், ஞானம் இல்லாமல் காணப்படலாம், செப குறைவுகளோடு காணப்படலாம், தோல்விகளோடு காணப்படலாம், தரித்திரத்தோடு காணப்படலாம், கடன் பாரங்களோடு காணப்படலாம், சமாதானம் இல்லாத ஒரு சூழலோடு காணப்படலாம், கண்ணீர் காலங்களை சந்தித்து நீங்கள் இருக்கலாம், மனதில் ஒரு அமைதியே இல்லாமல் இருக்கலாம். இந்த எல்லா சூழ்நிலைகளையும் இன்றைக்கு என் கர்த்தர் உங்களை விட்டு எடுத்து மாற்றுவதற்கு சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் கைதட்டி அல்லேலூயா சொல்லுவீங்க? எதை குறித்தும் கலங்காதிருங்கள், எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் கவலைப்படுவதனால் ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ உங்களால முடியாது. கைதட்டி அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. என் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நீங்களும் நானும் அறிந்த அளவு அல்ல. அவர் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை விட உயர்ந்தவர். கைதட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா சத்தமா? அவர் எனக்காக தான் பிறந்தார். அப்படி நம்புறீங்களா? எத்தனை பேர் சொல்லுங்க இயேசு எனக்காக பிறந்தார்? சொல்லுங்க மட்டும் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. உலகின் ரட்சகர் எனக்காய் பிறந்தார், எனக்காய் வளர்ந்தார், எனக்காய் வாழ்ந்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா. 24 hours உங்க இருதயம் ஆண்டவர் ஆராதிக்கணும். பாருங்க, நான் பாடுற பாட்டு ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஏன்னா மேக்சிமம் நான் பாடுற ஒவ்வொரு லைனும் ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. கை தட்டி அல்லேலூயா சொல்லும். ஆனாலும் அடிக்கடி ஃபாதர் பாடுறது உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் நான் பாடுறேன். ஏன் தெரியுமா? நீங்க பாடணும், உங்க வாய் விரிவா திறக்கணும், நீங்க என் அப்பாவை ஆராதிக்கணும். ஆராதனைக்கு ஏற்றவரே ஆவியில் உம்மை ஆராதிப்பேன். பவுல் சொல்லுவார், நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன். ஒரு நாள் எத்தனை மணி நேரம் இருக்கு? 20. அதுல எவ்வளவு நேரம் கர்த்தருக்குள்ளது யோசிக்கிறீங்களா? குறைஞ்சது 2 மணிக்கு 40 நிமிஷம் அப்பா கொடுக்க வேண்டியதா? அல்லேலூயா சொல்லுங்க. 10 ஒன்று கொடுக்கணுமா வேண்டாமா? சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா அந்த வேதத்தை கணக்கு பார்த்தா 24 மணிக்கு போதாது. நான் யோசித்து பார்ப்பேன், நீங்க யோசிப்பீங்களோ என்னன்னு தெரியல. துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை, தொழுகை, ஜெபம், வேத வாசிப்பு, வேத தியானம், பாடல் இப்படின்னு அடிக்கிட்டு போனா அந்த நேரம் நமக்கு என்ன செய்யாது? போதாது. அப்பா அதுக்கு கணக்கு பண்ணிதான் நமக்கு 24 மணி நேரத்தை கொடுத்திருக்கிறார். கேருபீன்களும் சேராபீன்களும் 24 மணி நேரமும் கர்த்தரை நோக்கி துதித்து இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் அவருடைய பரிசுத்தத்தை போச்சு. நான் என்ன சொன்னேன்னு தெரியாது.
ஒரு மாசம் அவ 2500 ரூபாய் மேல மெடிசன் எடுப்பான். அப்பவே எல்லா டேப்லெட்டையும் இவ தூர போட்டான். எனக்கு இந்த மேட்டரை என்ன செய்யாது தெரியாது. அவ ஆராதனைக்கு வந்துட்டு இருந்தா. திடீர்னு ஒரு நாள் மண்டபத்துல மீட்டிங் நடக்கும்போது சொன்னா, அக்கா 1 வருஷமா நான் மாத்திரை சாப்பிட்றதே இல்லை, எனக்கு அந்த பிரச்சனை இப்ப இல்ல போல இருக்கு, என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா எங்க தங்கச்சி கல்யாணம் நடக்காது, அதனால எனக்கு முதலாவது என்ன நடக்கணும் சொல்லுங்க. ஆண்டவர் சூழ்நிலையை பார்க்கிறாரா இல்லையா சொல்லுங்க. அப்ப நான் சொன்னேன், அப்ப உனக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படித்தானே? ஆமா. நான் ஜோம் பண்ணேன். ஆண்டவர் சொல்றாரு, நிறைய ஆட்களை காமிச்சார், நல்ல வாட்ட சாட்டமா ஹைட் அண்ட் வெயிட்டா எல்லாம் காமிச்சுனா இப்படி எல்லாம் இவளுக்கு புருஷன் என்ன செய்யக்கூடாது. ஆண்டவர் சூழ்நிலையை பார்க்கிறார். குடிப்பழக்கம் உள்ளவனுக்கும் கொடுக்க கூடாது, ஆளு கொஞ்சம் ஸ்லிம்மா மீடியமா இருக்கணும், அப்படிதான் கொடுக்கணும்னாரு. இவங்க அம்மா நிறைய கனெக்ஷன் பார்த்துட்டு சொல்லுவாங்க, வசதியா இல்லை. எங்க வீட்டுக்காரரும் பார்த்தாரு. நான் சொல்லுவேன் இது வேண்டாம் இது வேண்டாம். கடைசி அவங்க அம்மா சொன்னாங்க, இவளுக்கு என்ன ஆசை தெரியுமா, இவ என்னைக்கு அவளுக்கு கூட இருக்கணும்னு ஆசை. யாரு கூட? எனக்கு ஒரு ஆசையும் கிடையாது, எல்லாரும் போயிட்டே இருங்க விட்டுருவேன். அவன் அல்லேலூயா. அப்புறம் நான் ஒரு நாள் லீவ் போட்டுட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போனேன். டாக்டர் என்னட்டா கர்த்தர் என்ன சொன்னாரோ அதைத்தான் சொன்னார். ஒரு அல்லேலூயா. அப்புறம் பார்த்தோம், கல்யாணம் நடந்துச்சு. குழந்தை பிறக்கிறதுக்காக ஒரு 2 வருஷம் இல்லை, அப்புறம் ஜோம் பண்ணோம். கன்சீவ் ஆகி 5 மாசம் ஆனதும் 2வது மாசத்துலேருந்து எந்த டாக்டர்ஸும் ட்ரீட்மெண்ட் பண்ணலை. அவங்க சொன்னாங்க, இந்த வயிறு பெருசாவாக குழந்தை வளர வளர இந்த பொண்ணு இறந்து போயிடும். எப்படி? நான் அப்பாட்ட கேட்காம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். எல்லாரும் என்ன திட்டுனாங்க, இவங்க பொண்ணுனா இப்படி பண்ணுவாங்களான்னு. கடைசி நானே வேற ஒரு டாக்டர் பார்த்து அவர் சொன்னார், நான் இந்த டாக்டரை இது பண்ண ரெஃபர் பண்ணேன். இன்னைக்கு அந்த பிள்ளை 8ஆம் கிளாஸ் படிக்குது. ஆமென். அவங்களுக்கு நான் அவங்க அம்மாவுக்கு சொல்லி கொடுத்த ஒரே வார்த்தை, நீங்க என்ன நம்ப வேண்டாம், உங்க பொண்ணு ஒழுங்கா பிரசவிச்சு நல்ல பிள்ளையா பெத்தெடுக்கணும். 24 hours முறுமுறுக்காம யெகோவா ஈரேன்னு சொல்லுங்க. என்னது? உங்க காரியம் நடக்கணும்னா கூப்பிடுங்க யெகோவா ஈரேன்னு. எத்தனை பேர் சத்தமா சொல்வீங்க? ஆண்டவர் என்ன பார்த்து அற்புதம் செய்ய மாட்டார், உன்னை பார்த்து அற்புதம் செய்ய மாட்டார். உன் உள்ளிந்திரியங்களை பார்த்து, உன் வேதனைகளை பார்த்து, உன் கண்ணீரை பார்த்து கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க? யெகோவா ஈரேனா எல்லாம் பார்த்து கொள்ளுவார். ஆபிரகாமுக்கு பலிப்பொருளை பார்த்து கொண்ட கர்த்தர் உனக்கு தேவையான நன்மைகளை பார்த்து கொள்ளாதிருப்பாரா? உன் திருமண காரியம் தள்ளி போகலாம், கர்த்தர் பார்த்து கொள்ளாதிருப்பாரா? கற்பத்தின் கனி உண்டாவதில் காலதாமதம் ஆகலாம், அவர் பார்த்து கொள்ளாமல் இருப்பாரா? உன் கடன் பாரங்களை அவர் காணாதிருப்பாரோ? அவர் உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் காண்கிறவராயிற்றே. அன்றாடம் வேதம் வாசிக்கிறேன், செபிக்கிறேன், என் வீட்டுல நல்லது நடக்கலன்னு சொல்லாத. ஏற்ற காலத்தில் உன் இல்லத்துல ஆண்டவர் ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுவார். நீ சந்தோஷப்பட்டு களி கூறுவாய். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க? ஆகாய் 2:19 என்ன சொல்லுது தெரியுமா? உன் களஞ்சியத்தில் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் ஒலியும் வரும் அத்தி மரம் என்று கனி கொடுக்கவில்லை. இன்று முதல், என்னைக்கு முதல்? இன்னைக்கு கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பான்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. நீங்க நம்புனா கர்த்தர் செய்வா. நீங்க நம்புனா என்னால முடியாது, என் அப்பாவால எல்லாமே முடியும். இந்த உலகை உருவாக்கி படைத்த தேவனுக்கு உலகை ரட்சிக்க முடியுமானால் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிப்பது, உன்னையும் என்னையும் தூக்கி விடுவது அவருக்கு லேசான காரியம். குழியிலும் குப்பையிலும் சாம்பலிலும் கிடந்தாலும் உயர்த்துகிறவர் என் அருளாதர் இயேசு. கை தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா சத்தமா? அப்ப சூழ்நிலைகளை காண்கிற கர்த்தர் யாரு? எல் ரோயி. சொல்லுங்க. எல் ரோயி. அது ஏன் அந்த பெயர்? லக்காய் ரோ என்னும் துறவண்டையில் கண்டபடியினால் எல் ரோயி. கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். எல் ரோயி, எல் ரோயி, என்னை காண்பவரே. எல் ரோயி, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே. எல் ரோயி, எல் ரோயி, என்னை காண்பவரே. எல் ரோயி, எல் ரோயி. ஹல்லேலூயா. பாருங்க, நன்மை எங்கிருந்து வரும்? உன்கிட்ட இருந்தா உன்கிட்ட இருந்து வரும். இல்லாத அனைவருக்கும் நன்மை எங்கிருந்து வரும் தெரியுமா? பரத்தில் இருந்து வரும். 2 கை தூக்கி சொல்லுவீங்களா? எனக்கு கையை அப்படியே வச்சு சொல்லுங்க. எனக்கு தேவையான நன்மைகள் பரத்தில் இருந்து வரும். பரத்திலிருந்து ஜெயம் வரும். பரன் என்னை காக்க வல்லோ. பரத்திலிருந்து ஜெயம் வரும். பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்ப
அல்லேலூயா. யாக்கோபு 1:17 படிச்சீங்கன்னா, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து எப்படி வரும்? இறங்கி வரும். என்ன பார்த்து வரும்? யாரை பார்த்து? என்ன பார்த்து? ஒரு ஆள் கூட சொல்லல. ஈவு எப்படி வரும்? என்ன பார்த்து சொல்லுங்க? என் பிள்ளைய பார்த்து, என் சபைய பார்த்து, என் குடும்பத்தை பார்த்து, என் தேசத்தை பார்த்து நன்மைகள் இறங்கி வரும். கை தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா? Every good gift and every perfect gift are come from என்னது? Come down from heaven. பரத்தில் இருந்து. எங்கேருந்து வரும்? கொஞ்சம் வெளியெல்லாம் நடக்கும்போது வானத்தை பார்த்து ஆண்டவரை துதிங்க. அவர் வானாதி வானங்களும் கொள்ளாதவர். கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா? சத்தமா? வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வருணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்றென்றுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. ஒரு விசை கூட பரலோக கவனத்தை, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஒரு அல்லேலூயா. இந்த பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி என்ன தெரியுமா? பரலோக கவனத்தை காந்தம் காந்தத்தை ஈர்க்கும். தெரியுமா? இரும்ப ஈர்க்கும். இருக்குமா? பரலோக கவனத்தை எப்படி ஈர்க்க முடியும்? பாட்டை சும்மா கேட்டெல்லாம் பாடப்படாது, யோசிக்கணும். பரலோக கவனத்தை எப்படி இருக்கலாம்? என் பரலோக பிதாவை நான் சந்தோஷப்படுத்தினா பரலோக கவனத்தை என் பக்கமாய் திருப்ப முடியும். நான் அவரை 24 hours, சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல சங்கீதம் 34:1 சொல்லுவார், நான் எல்லா காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பவும் இருந்ததுனாலதான் சங்கீதக்காரன் தாவீது ராஜாவாய் மாற முடிந்தது. ஆடுகள் மேய்த்தவனை அரசனாய் மாற்றினது, அவனுடைய சூழ்நிலையை மாற்றினது என் அருள்நாதர் கர்த்தர். கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்தை அதிகமா வாசித்தீங்கன்னா, நெடுமுழங்கால நிறைய நேரம் நின்னீங்கன்னா, அதிக நேரம் ஜெபிச்சீங்கன்னா, நிச்சயமாய் பரலோக கவனம் உங்கள் பக்கமாய் திரும்பும், உங்கள் பிள்ளைகள் பக்கமாய் திரும்பும். கை தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா? நீ நன்மை செஞ்சா உனக்கு கட்டாயம் நன்மை நடக்கும். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அப்ப நன்மை செய்யின் நன்மை விளையும். நன்மையான விதையை விதைச்சிங்கன்னா உங்களுக்கு நன்மையான விதைகள் தாராளமாய் சம்பூர்ணமாய் கனி கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக வானம் திறக்கப்படும். வானத்தின் பலகணிகளை கர்த்தர் திறப்பதினால் நீங்கள் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் அவருடைய கிருபையினாலே உங்கள் சூழ்நிலைகள் மாறத்தக்கதாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பைபிள் நல்லா படிங்க. 1 மணிக்கூர் டெய்லி படிக்கிறவங்க 2 கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஒரே ஒரு கை தானா? ஈசாக்கு, சரியா? ஈசாக்கு மட்டும் சொல்ல, என்னையும் சொல்றேன். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், சரியா? கர்த்தர் அவரை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். எத்தனை மடங்கு? யாருக்கெல்லாம் 100 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்? ஏன்னா தூக்க மாட்டியா? பைபிள் படிக்கல எப்படி கிடைக்கும்? வேலை செய்யறவனுக்கு தான் கூலி, வேலை செய்யறவனுக்கு தான். ஒரு நாள் கொல்லங்கோடு பஸ்ல நாகர்கோயில் போயிட்டு இருக்காங்க. ஜெகதா சிஸ்டர் கேக்குதா? நான் இப்ப யாரை விட்டுட்டேன்? நீங்க சொல்லுவீங்க முற்பிதா அவர் போய் சேர்ந்தாச்சு, நீ அவரை சொன்னா நீங்க நம்ப போறது இல்லை. ஏன்னா நம்ம படிச்சதுதான் சொன்னா இதுவரை கேட்கவும் இல்லை. அப்போ பஸ்ல ஸ்டாண்டிங்ல மேல கம்பியில பிடிச்சிட்டு நிக்கிறேன். எனக்கு காதுல ஒரு சத்தம், பயங்கர கூட்டம், ஜென்ஸ் நிக்கிறாங்க, லேடிஸ் எல்லாருமே நிக்கிறாங்க. இப்போ ஒரு 2008 வச்சுக்கோமே, 2008 அந்த டைம் டக்குன்னு சொல்றாரு, எனக்கு கேட்டது என்ன தெரியுமா? குறைந்தது 5 மணி நேரம் வேதம் வாசிப்பாயா? எப்படி? பக்கத்துல காதுல கேளுங்க, குறைந்தது 5 மணி நேரம் வேதம் வாசிப்பாயான்னு. சும்மா காதுல சொல்லுங்க, காசு கொடுக்க வேண்டாம். சிஸ்டர் குறைஞ்சது 5 மணி நேரம் வேதம் வாசிப்பீங்களா?
பிரதர் குறைஞ்சது 5 மணி நேரம் வேதம் வாசிப்பீங்களா? உங்க யார்ட்டையும் ஆண்டவர் கேட்கல, அதனால தப்பு. நீங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவான். நான் டக்குன்னு எனக்கு மனசு என்ன சொல்லி, நான் உன்னை இப்படி திரும்பி பார்த்தேன். யாரோ ஒருத்தங்க ஜென்ஸ் வாய்ஸ் கேக்குது, யாரோ என் காதுல கேட்கறாங்கன்னு பார்த்தா யாரும் நம்மகிட்ட பேசுற மூடுல இல்ல, ஏன்னா நெருக்கம். அப்போ நான் மனசுல நினைச்சேன், இந்த உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல யாராவது இதை விட அதிகமான நேரம் என்ன செய்யறாங்க. ஏன்னா அங்க என்ன வந்தது? ஒரு வார்த்தை குறைந்தது. சொல்லுங்க. நான் உங்கள்ட்ட அப்படியெல்லாம் சொல்லல. இன்னையிலேருந்து குறைஞ்சது 1 மணி நேரம் தினமும் படிப்பேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல். நான் வந்தேன் பாத்தீங்களா, அதனால நீங்க படிச்சுதான் ஆகணும். கர்த்தர் உங்களை சும்மா விட மாட்டா. கை தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? சரி, ஓகே. அப்போ ஒரு ஃபினான்ஸ் நெருக்கடி, கொஞ்சம் பேருக்கெல்லாம் காசு வாங்கி கொடுத்து யார் ரிட்டர்ன் பண்ணாம என்ன பண்ணேன்னு தெரியாம இருக்கிறேன். அதனால நான் எக்ஸ்ட்ரா ஒரு வேலை பார்த்தாகணும். ஒரு ஐசிஐசிஐ பேங்க்ல இன்சூரன்ஸுக்கு லீட் பண்றதுக்காக நான் போறேன். எக்ஸாம் எழுதுறேன். 50 பேர்ல அந்த IRD எக்ஸாம் நான் மட்டும் தான் பாஸ் ஆனேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா. எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா பாஸ் ஆனேன். அப்புறம் இயேசுவின் ரத்தம்னு ஒரு புக் இருந்து, ஒரு நாள் ஃபுல்லா ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சிருந்தாங்க. நல்ல ஃபுட் எல்லாம் கொடுத்து நான் ஒண்ணுமே கேட்கல, ஏன்னா எனக்கு மைண்ட் ஃபுல்லா ஃபினான்ஸ் செட்டிங்ல இருக்கு. நான் அந்த புக்கை படிச்சுட்டு, அந்த புக்குக்கு பேர் வந்து இயேசுவின் ரத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அங்க முன்னாடி ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, என்னன்னு தெரியாம நான் கையை தூக்கிட்டேன். அல்லேலூயா சொல்லுவீங்களா? உடனே என்ன அப்படி முன்னாடி கூட்டிட்டு போய் இப்படி பாஸ்டர் இருக்காரு, முன்னாடி விட்டு கை தட்டுறாங்க எல்லாரும். எப்படி? நான் எதுக்கு தூக்குனேன்னு எனக்கு தெரியுமா? பக்கத்துல இந்த பொண்ணு சொல்லுது, உனக்கு யாரையாவது தெரியுமா 25,000 இன்சூரன்ஸ்? ஐயா, எப்போ நானே கடத்துல இருக்கேன், எவனை என்ன செய்ய மாட்டான், இன்சூரன்ஸ் எல்லாம் போட மாட்டேன். அங்க என்ன கேட்டிருக்குன்னா, ஒருத்தன் ஒரு மாசத்துல 8 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பிடிச்சு அவனுக்கு அவார்டு கிடைச்சது. இதை யாரு பீட் பண்ணி அதை விட அதிகமா வாங்க போறான்னு கேட்டிருக்காங்க. அல்லேலூயா. 10 லட்சம் ரூபாய்க்கு பிடிக்காண்டாமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 15 நாள்ல கர்த்தர் எனக்கு 12 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கொடுத்தார். நான் நிறைய பேரை பார்க்கல, 2 பேர் தான் பார்த்தேன். ஒரு டாக்டர், ஒரு காலேஜ்ல 2 பேருமா எல்லா வேலையும் முடிச்சாங்க. அப்ப நான் என்ன தூக்க வச்சது யாருன்னு நினைக்கிறீங்க? அப்ப ஆண்டவருக்கு லட்சம் லேசான காரியம், ஆண்டவருக்கு கோடி லேசான காரியம். வானத்துல எவ்வளவு தூதர்கள் உண்டு தெரியுமா? கோடி தூதர்கள் உண்டு, உம்மை காக்க வல்லவர் உண்டு. அல்லேலூயா. அதனால சூழ்நிலை பார்க்காதீங்க. சிஸ்டர் சொல்றேன், நீங்க கண்டிப்பா 1 மணிக்கு ஒரு டெய்லி படிங்க. 3 நேரம் சாப்பிடுறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை கன்வென்ஷன் நடத்த கூப்பிட்டா சாப்பாடு கதை கேட்குறீங்க இல்ல? ஒரு அல்லேலூயா. குறைஞ்சது ஒரு நாள் 2 டீ குடிப்பேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. 2க்கு மேலேயும் குடிப்பேன்னு சொல்றவங்க அல்லேலூயா இருக்கு. அதுக்கும் அல்லேலூயா இருக்கு. நான் டீயே குடிக்க மாட்டேன். அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சது பைபிள். எப்ப டைம் கிடைச்சாலும் இன்னைக்கு வரைக்கும் அப்ப எல்லாம் பயந்து டயரி வாங்கி வச்சு டைம் போடுவேன். ஸ்கூலுக்கும் போகணும், வேலையும் பார்க்கணும், வீட்டுக்கும் வரணும், பிள்ளைங்களையும் டைம் போட்டு 4 to 5 3 to 6 எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப எல்லாம் போட்டு என்ன செஞ்சிருவேன். இன்னைக்கு படிக்கவே நேரம் கிடைக்கலனாலும் அப்பா என்னை அவருடைய சித்தத்தின்படி அழைத்து இன்று வரைக்கும் நடத்துவதற்காகத்தான் அன்றைக்கு அந்த வேலையை கொடுத்தார். எப்ப டைம் இருக்கும்? இப்ப கண்ணு இருக்கு. உலகத்துல சொல்லுவாங்க கண் கட்ட பிறகு ஏதோ நமஸ்காரம், அது வேண்டாம். இப்ப கண் இருக்கிறப்ப என்ன செய்வோம் சொல்லுங்க. உங்க கையில இருக்கிற வேத புத்தகத்தை 2 கையில தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த புத்தகத்தை நீ சுமந்தால் உன்னை நான் சுமப்பேன். எத்தனை பேர் சுமக்கிறீங்களோ உங்களை எல்லாம் என் அப்பா சுமப்பா. அருமையான சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நான் இன்றைக்கு வைக்கிற வேண்டுகோள், ஒரு நாள் 1 மணி நேரம் ஜெபிங்க, 1 மணி நேரம் வேதம் வாசிங்க, 1/2 மணி நேரம் வேதத்தை தியானிங்க, 1/2 மணி நேரம் துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா உங்களை சும்மாவே விட மாட்டார். உன் சூழ்நிலைகளை சடுதியாய் மாற்றுவார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டவர்களாய் கட்டுண்டு ஜெயிலிலே கிடந்தார்கள். அங்கே அந்த இரத்த வெள்ளத்தோடு கர்த்தரை துதிக்கவும் பாடவும் ஜெபிக்கவும் ஆரம்பித்தபடினால் அந்நேரமே அவருடைய கட்டுகள் கலந்து போயிற்று என்றால், உங்கள் துதியும் ஸ்தோத்திரமும் ஆராதனையும் தொழுகையும் நிச்சயமாய் உங்கள் வீடுகளுக்கு களிப்பை கொண்டு வரும், பெருக்கத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். கை தட்டுவீங்களா? நான் சாப்பிடுற சாப்பாடோ, நான் போடுற வஸ்திரமோ, நான் சேமிப்புகிற சேமிப்புகளோ என்னோடு கூட வராது. கர்த்தருடைய வார்த்தைகள் எனக்குள்ளே இருக்குமானால் நான் கடைசி பரியந்தம் கனி கொடுக்க முடியும். அந்த கனி பரலோகத்தை நிரப்புவதாகிருக்கும். கை தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? 24 hours உங்க இருதயம் துதிக்கட்டும், கர்த்தரை பாடட்டும். கவலை வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், துக்கம் வந்தாலும் நீங்க எப்படி இருக்கணும்? துதியின் பிள்ளைகளா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். உங்க இருதயம் சந்தோஷப்படணும்.
எப்படி சிஸ்டர் கஷ்டத்துல சந்தோஷம்? அப்படி இருந்து பாருங்க, அப்ப அவங்களை ஆசீர்வதிப்பான். வேதம் சொல்கிறது, எப்பொழுதும் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். துதிக்கிறவனுடைய கட்டுகள் தானாக உடைந்து போகும். ஸ்தோத்திர பலியினுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் விரும்புகிற பலிகள் துதி பலிகளும் ஸ்தோத்திர பலிகளும் தான். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க? உள்ளந்திரியங்களை பார்க்கிறோம். என் பிள்ளை நல்ல ட்ரெஸ் போட்டு போறாளான்னு பார்க்க மாட்டார். அவ எவ்வளவு நேரம் செபிக்கிறா, எவ்வளவு நேரம் துதிக்கிறா, அதை தேவன் பார்ப்பார். அவர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் எழுதி வைத்திருப்பார். நமக்காக ஒரு புஸ்தகம், ஞாபக புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒரு பேசிக்கொண்டு கர்த்தரை உற்று கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கா. இன்னைக்கு தெய்வ பயத்தோடு இங்கே இருக்கிறபடியினால் தான் நாம் பேசிக்கொண்டிருக்கோம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கோம். கர்த்தர் நல்லவர் எத்தனை பேர் சொல்லுவீங்க? சத்தமா? அப்ப நீங்க நன்மை செஞ்சா கண்டிப்பா என்னதான் கிடைக்கும்? நன்மை செய்யலாமா? ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு 2-3 மாசம் இருக்கும், நானும் எங்க வீட்டுல பிள்ளைங்களும் அந்த தம்பியுமா நாங்க போயிட்டு இருந்தோம் கார்ல. நான் கொஞ்ச நாளாவே ஒரு போதகரை என் கனவுல காமிச்சிட்டு இருந்தாரு. நான் முன்னாடி பார்க்கும்போது அவர் வயசுல ஒரு மீடியமான ஸ்டேஜ், அப்ப நான் சின்ன பிள்ளை. அப்ப இவர் கொஞ்சம் வயசாகி ஏஜி சர்ச்ல இருந்திருக்காரு, ரிட்டையர்ட் ஆகி அதுல இருந்து வெளியே வந்திருக்காரு. அப்ப நான் ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தேன், என்னைக்காவது இவர் நான் எங்கேயாவது பாப்பேன், ஆண்டவரை பார்த்தா என்னால முடிஞ்சதை அவருக்கு நான் பண்ணணும். ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு பாருங்க. ஒரு நாள் மார்த்தாண்ட நாங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு பாலத்துக்கு அடியில ஊழியத்துக்கு போயிட்டு இருந்து ஒரு பையன் வச்சுட்டு டயர்ட் ஆகி அதுல வச்சுட்டு நிக்கிறார். நான் உடனே கார் நிறுத்த சொல்லிட்டு இறங்கி ஓடிப்பேன். உங்களுக்கு ஜெகதா தானே, நான் உன்னை முன்னாடி பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, எப்படிமா உனக்கு அடையாளம்? எனக்கு தெரிஞ்சது பாஸ்டர், ஆல்ரெடி நான் உங்களை தரிசனத்துல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொன்னதை செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அப்பா நேசிக்கிறது, வயதானவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும், வாலிபர்களை அல்ல, வயதானவர்களை, ஊனமுற்றவர்களை, இயலா குழந்தைகளை நாம் கனம் பண்ணுகிற பொழுது கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். நன்மை செய்யாம இருக்காதீங்க. ஊழியம் விருத்தி அடையனா அதுக்கு என்ன வேணாலும் நீங்க செய்யலாம். உங்க முழங்கால கொடுக்கலாம், உங்க கைகளின் பிரயாசங்களை கொடுக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? சத்தமா? ஒரு சின்ன காரியத்தை சொல்ல, நன்மை செய்தால் மேன்மை. ஹோலி லேண்ட் சேனல்ல இருந்து நேற்றுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருந்து, மிஷனரி ஐக்கிய மிஷனரி தரிசன கூடுங்க, அதெல்லாம் போயிருந்தேன். ஒரு ப்ரேயர் பண்ணேன். அப்போ அங்க ஒரு பெரியவர் வந்திருந்தார். அவர் சொல்றாரு, நான் 35 வயசா இருக்கும்போது கொத்த வேலைக்கு போனா, கையாளுக்கு போனா 10 ரூபா கிடைக்கும். எத்தனை ரூபா? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு கொத்த வேலைக்கு போறவங்களுக்கு எவ்வளவு ரூபா சம்பளம்? இங்க 1000, கேரளாக்கு போனா 1500 வாங்குறவங்க இருக்காங்க கல்லு கட்டுறதுக்கு, எனக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அவர் சொல்லாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சு, அதனால சொல்றேன். 10 ரூபாயில 1 ரூபாய் எடுத்து உண்டியல்ல போட்டுருவார். எத்தனை ரூபாய்? அந்த 1 ரூபாயை மிஷனரிக்கு கொடுப்பாராம். யாருக்கு? கூட்டி வச்சுட்டு மிஷனரிகளுக்கு கொடுப்பார். 35 வயசுல அவர் சப்பானி ஆயிருக்காரு. திடீர்னு அவர் ஹிந்து பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு ரவுடிசம் பண்ணுவேன்னாரு. கடைசி ஆண்டவர் அவரை ஒரு நாள் நைட்டு கூப்பிட்டாராம், நீ எழுந்து நட. அவர் அப்ப கூட முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, ராத்திரி பிசாசு கூப்பிடும், யாரை என்ன செய்ய கூடாது, சவுண்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அமைதியா இருந்தேன். 2வது தடவை கூப்பிட்டோம், நான் எழுப்பி நடந்துட்டேன். இனி ஆண்டவருக்காக தான் வாழணும் நான் முடிவு பண்ணேன். இப்ப நான் ஊழியமா செஞ்சேன். நான் அவருக்கு நடக்க முடியல. இப்படிதான் நடந்தார் பாருங்க. அவர் சொல்றாரு, 1 ரூபா கொடுத்தேன், அடுத்து கொஞ்ச நாள் கழிஞ்சு 10 ரூபா கொடுக்க முடிஞ்சு. 10 ரூபான்னு அவருக்கு சம்பளம் எவ்வளவு? 10 ரூபா உண்டியல்ல போட்டா எத்தனை ரூபா சம்பளம்? 100 ரூபா. கொஞ்ச நாள் கழிச்சு 1000 ரூபா கொடுக்க முடியும். அப்ப அவருக்கு சம்பளம் என்ன சொல்லுங்க பிரதர்? சத்தமா? 10000 ரூபா சம்பளம். இது பெருசு இல்ல. 3 பிள்ளைங்க பிறந்தாங்க. அதுல ஒருத்தன் 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிட்டானா. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா 3 பிள்ளைங்களும் ஆபீசரா இருக்காங்க. இன்னைக்கு ஒரு மிஷனரிக்கு 3000 ரூபாய்க்கு இப்ப கொடுக்குறாங்க நிறைய இடத்துல. அப்படிதானே பாஸ்டர்? 3000 அது பத்தாது. ஆமா, நான் அந்த கதையை சொல்லிட்டு எனக்கு ஒரு இதை நான் சொல்றேன். சொல்லிட்டு சொல்றாரு, இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு சம்பளம், என்னோட வருமானம் எல்லாம் சேர்த்து 44 மிஷனரிக்கு காசு கொடுக்குறேன். 1 ரூபா கொடுத்த மனிதனை ஆண்டவர் லட்சம் கொடுக்கும்படிக்காய் மாற்றினார். நீ தேவனுக்காக தசமபாகங்களை தரிசன பூமிக்காக விதைக்கிற பொழுது கர்த்தர் உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்து 100 மடங்கு ஆசீர்வதிக்க காரணம் என்ன தெரியுமா? விதையை விதைப்பான், சாயங்கால வேளையிலே கரங்களை உயர்த்தி கர்த்தரை தியானித்து வேதத்தை தியானிக்கிற மனுஷனாய் காணப்பட்டான். உங்க வேத தியானம் உங்களை உருவாக்கும். சும்மா எல்லாம் தியானிக்க முடியாது. சங்கீதம் 1ல தாவீது சொல்லுவார் தெரியுமா, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன். நான் முதல்ல சொன்னேன் 24 மணிக்கு ஒரு போதாதுன்னு சொன்னா, இங்க என்ன சொல்லி இருக்கு? இரவும். பின்ன உனக்கு துதிக்க எங்க நேரம், பாட எங்க நேரம், எங்க ஜெபிக்க நேரம்? ஃபுல்லா துதிச்சு என்ன பண்ணணுமா சொல்லுங்க?
வேதத்தை தியானிக்கணும். அப்படிப்பட்டவன் நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து அந்த மனுஷனை போல, இப்ப சொன்னேன்ல, அவரை போல இலையுதிராதிருக்க மரத்தை போல இருப்பான். இது நானும் கொடுக்க மாட்டேன், ஏன் பிள்ளையும் பழக்க மாட்டேன். கொடுத்தா பாஸ்டர் வளருவார். யார் வளருவார்? பாஸ்டர் வளர்ந்தாதான் நீ வளருவ. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? உனக்காக கஷ்டப்பட்டு நடந்து முழங்கால் படியிட்டு தரிசனத்தை சுமக்கிற பாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டால் நீ ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வதிக்கப்படும். கொஞ்சத்துல உண்மையா கர்த்தர் கொடுங்க. சொன்னார்ல, கொடுங்கள். நீங்க கொடுத்தா எப்படி கொடுப்பார் தெரியுமா? அமுக்கி குலுக்கி. நீ கொஞ்சம் தான் கொடுப்ப, அவர் உன்னை களைய தருவார். மல்கியா 3:10 சொல்லுது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசபாகங்களை எல்லாம் பண்டசாலையை கொண்டு வாருங்கள், நான் உங்களை என்ன செய்வேன்? இடங்கொள்ளாமல் போக மட்டும் வானத்தின் பலகைகளை திறந்து ஆசீர்வதிப்பேனோ மாட்டேனோ. என் சப்ஜெக்டை தாண்டி போயிட்டேன். சரியா? சர்ச்சுக்கு, இந்த சர்ச்சுக்கு ஒழுங்கா வர்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, வந்துட்டு இருக்கவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. இதுல கரெக்டா தசமாவும் கொடுக்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் வேலை இல்ல, ஆவியானவர் சொன்னார் சொல்லிட்டேன், கொடுக்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஒரு கையை கொண்டு ஊழியம் அங்கேயும் இங்கேயும் திரும்ப முடியுமாம்மா? அல்லேலூயா. நீங்க என்ன இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, அந்த ₹1 இன்னைக்கு 1,44,000 மேல போயிட்டு, அப்படி எனக்கும் ஆண்டவர் தரணும்னு ஆசை இருக்கு, எனக்கு லட்சம் வேணும்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் கொடுங்க, ஆண்டவருக்கு பாத்திரத்தை நிரப்புங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க சபையில எத்தனை பேர் வாராங்கன்னோ, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நான் அவர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கல. கேட்டு பாருங்க. ஒண்ணுமே நான் கேட்க மாட்டேன், எனக்கு அது பழக்கம் கிடையாது. தேவன் அதிகம் பேர் இருந்தாலும் ஆராதனை செய்ய கற்றுக் கொடுத்திருக்கிறார், கொஞ்சம் பேர் இருந்தாலும் ஆராதிக்க கற்றுக் கொடு. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் கூடியிருக்க அங்கே அவர்கள் நடுவுல, இன்னைக்கு நம்ம நடுவுல கர்த்தருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. துதிகள் மத்தியில் அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களா? கண்டிப்பா பாருங்க, உங்க சந்ததியின் மேல ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைப்பா, சந்தானத்தின் மேல ஆசீர்வாதத்தை வைப்பா. நம்ம கை நிறைவா இருந்தா ஆண்டவர் நம்ம இன்னும் நிறைவாக்குவார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வெள்ளியையும் பொன்னையும் காணிக்கையிட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு நிறைய இருந்து கரெக்டா கொடுத்தாங்க. நம்மளும் கரெக்டா கொடுத்தா நம்முடைய களஞ்சியங்களை கர்த்தர் பூரணமாய் நிரப்புவார். கைதட்டி அல்லேலூயா சொல்லுங்களா? சங்கீதம் 37:27 வாசிக்கலாம். சங்கீதம் 37:27. தீமையை விட்டு விலகி நன்மை செய், தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். நீ எப்படி இருப்ப? என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். என்றென்றைக்கும். கர்த்தருடைய வருகை வரும் வரைக்கும் உயிர் இருக்கணும், அது வரைக்கும் நிலை. அப்ப தீமையை விட்டு விலகி என்ன செய்யணும்? நன்மை செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 3:27 படிங்க. நீதிமொழிகள் 3:27. நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் அகாடியம் பண்ணுவேன். 9ஆம் வசனம் தானே படிச்சீங்க நீங்க? இந்த 3:27 தானே? நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது. எப்போ? உங்ககிட்ட இல்லவே இல்லை. ஒருத்தன் வந்து ₹1,00,000 கேட்கலாம், உடனே கடன் வாங்கி கொடுன்னு கேட்கல. சொன்னாரா? நான் அப்படி பண்ணி நான் மாட்டிக்கிட்டேன். நீங்க எல்லாம் என்ன செய்யாதீங்க, உங்கள்கிட்ட இருக்கும்போது நன்மை செய்ய என்ன இருக்கும்போது, உனக்கு திராணி இருக்கும்போது, உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு, அதை செய்ய யாருக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு தான் கொடுக்கணும். திரும்ப படிக்கிறீங்களா எல்லாரும் சேர்ந்து? நீதிமொழிகள் 3:27 வாசிங்க. நன்மை செய்யும்படி, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது. உனக்கு என்ன இருக்கும்போது? திராணி இருக்கும்போது. பாஸ்டர் சொல்றாரு, கன்வென்ஷன் வைக்க போறேன், போஸ்டர் அடிக்கணும், நோட்டீஸ் அடிக்கணும், ஏதாவது கொடுங்க அப்படின்னு அவர் சொல்லாமலே என்ன செய்யணும்? இதை நான் செய்யறேன் பாஸ்டர் நம்ம பொறுப்பெடுத்தா அடுத்த கன்வென்ஷன் வரும்போது நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. கைதட்டி அல்லேலூயா சொல்லுவீங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? உனக்கு திராணி இருக்கும், உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு, அதை செய்யத்தக்கவர்களுக்கு. நன்மை யாருக்கு தேவையோ, நம்முடைய உதவி யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கைதட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? கலாத்தியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் அதன் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதினால் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. எப்படி? சோர்ந்து நல்ல ஆண்டவர் எதை கொடுத்தாலும் எப்படி கொடுக்கணும் சொல்லுங்க? உற்சாகமா கொடுக்கணும். கைதட்டு கொடுத்தாலும் எப்படி கொடுக்கணும்? கர்த்தரை உற்சாகம் ஒரு கைதட்டு கொடுங்க பாக்கலாம். காணிக்கை கொடுத்தாலும் எப்படி கொடுக்கணும்? நன்மை செஞ்சாலும் எப்படி செய்யணும்? உற்சாகமாய் செய்யணும். திரும்ப படிங்க.
நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போம். சோர்ந்து போகாமல் இருப்போமானால் நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். எப்ப அறுப்போம்? ஏற்ற காலத்தில். ஏற்ற காலம். நீங்க குடுக்குறீங்க, குடுக்கிறதற்கு கோடியா கர்த்தர் கொடுக்க வல்லவர். ஆண்டவர் பாவப்பட்டவர் ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட இருந்து வாங்கி தான் அவர் கொடுக்குறோம். ஏன்னா நீங்க வரும்போது ஏதாவது கொண்டு வந்தீங்களா? கேட்கணும், பிறக்கும் போது ஏதாவது கொண்டு வந்தீங்களா? ஒண்ணுமே நீங்க கொண்டு வரல, வெறுமையா வந்தீங்க. யோபு சொல்லுவார் தெரியுமா, தாயின் வயிற்றில் இருந்து எப்படி வந்தேன்? நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். அவ்வளவுதான். அது கொரோனா காலம் நிறைய பேருக்கு படிச்சு கொடுத்தது. ஆமென், அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நமக்கு தருகிற ஆஸ்தியா இருக்கட்டும், அந்தஸ்தா இருக்கட்டும், அதை கொண்டு தேவராஜ்யத்தை கட்ட வேண்டும். அல்லேலூயா. ஒண்ணுல நம்ம ஊழியம் செய்யணும். நம்மளால முடியலன்னா செய்கிறவருக்கு நம்முடைய தோளை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அன்றைக்கு மோசே கர்த்தருடைய சமூகத்தில் நின்ற பொழுது, அவரால் நிற்க முடியாத பொழுது ஊரு மாறுவரும் அவருடைய இரு புயத்தையும் தாங்கினார்கள். ஒரு கல்லை கொண்டு வைத்தார்கள், அந்த கல்லின் மேல் உட்கார்ந்தான். சோர்ந்து போன பொழுது அந்த கண்மலை கிறிஸ்துவாயிருந்தால் உங்கள் துக்கத்திலும் கஷ்டத்திலும் பாடுகளிலும் என் கர்த்தர் கூட இருப்பார். கைதட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி பாக்குறீங்க, உற்சாகமா கர்த்தருக்கு ஒரு கைதட்டு. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலை என்னை காக்கும் வல்லமை. கரங்களை தட்டி வல்லமை. ஆராதனை உமக்கு. எஸ் மாஸ்டர். ஆராதனை உமக்கே, வல்லமையாய் உமக்கே. ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே. வாய்களை திறந்து ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஒரு அல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர். பரலோக பிதாவானவர் நன்மை செய்கிறவர். அவருடைய பிள்ளையும் இப்படிதான் வந்தார், நன்மை செய்கிறவராய் வந்தார். அப்பாவுக்கு பிள்ளையா நம்ம இருக்கிறதுனால நம்மளும் என்னதான் செய்யணும்? நன்மை செய்தால் நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்க சூழ்நிலையை பார்க்கவே செய்யாதீங்க, கர்த்தரை மட்டும் பாருங்க. ஒரு தடவை எங்க வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தார், யாருன்னே தெரியாது. ஆனா நான் அன்னைக்கு ஒருத்தங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு 1000 ரூபாய் வச்சிருந்தேன். வருஷங்கள் ஆச்சு, வேலை பார்க்கறதுனால எனக்கு கொஞ்சம் தேவைகளுக்காக வச்சிருந்தேன். ஆனா ஆண்டவர் கீழே வந்தது, நான் மேலே உட்காந்துருந்தேன். கீழே போமா அப்படின்னு போனேன். அப்போ ஆண்டவர் சொன்ன, அந்த காசு அவனுக்கு கொடுத்துரு அப்படின்னு. ஏன்னா அவருக்கு அன்னைக்கு என்ன தேவை இருந்து, அவர் உடனே சொன்னார், எனக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் வேணும். நான் என்ன பண்ணேன்னு தெரியாம ஒவ்வொரு வீடுகளாய் நான் ஏறி இறங்கினேன். ஆனால் எனக்கு எதுவும் வாய்க்கவில்லை. நான் என் தகப்பனிடம் கேட்டது, அப்படியே உன்னை கொண்டு தந்தார் மகளை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் என் மேல தங்கும். ஏன்? அப்பாவுக்கு கீழ்ப்படிங்க. 10 ரூபாய் இருந்தாலும் ஆண்டவர் கொடுக்க சொன்னா கொடுத்துருங்க, அதுக்கு 100 மடங்கா அப்பா தருவார். அவரை துதிங்க, உண்மை உள்ளவர்களா இருங்க, அவரை பாடுங்க, அவரை ஆராதனை செய்யுங்க, வேதத்தை வாசித்து தியானம் பண்ணுங்க. உங்க சூழ்நிலையை அப்பா மாற்றுவார். உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். சொல்லுங்க, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவர் என் பக்கத்துல இருக்கார். இல்லையோ? இருக்காரா? இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர். பக்கத்துல கை கொடுத்து, உனக்கும் செய்ய வல்ல. கை கொடுத்து சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு செய்தவர் உனக்கும் செய்ய. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு கை வீட்டுல இருக்கு, பாதி பேருக்கு கண்ணு தெரியாது. நான் ஆண்டவர்ட்ட அதனால நல்லா கண்ணு தெரியணும் அப்படின்னு தான் ஜெபம் பண்ண போறேன். ஏன்னா நான் இப்ப என்ன சொன்னேன்? ஆபிரகாமுக்கு செய்தவர். உனட்ட பவர் இருந்தா அந்த பவர் அங்க தாவும், அவங்களுக்கும் கத்தசு. கை கொடுத்து பாடுவோமா? ஆபிரகாமுக்கு செய்தவர் உனக்கும் செய்ய வல்லவர். இந்த
நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் கேட்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் கர்த்தர் என்ன செய்வார்? நன்மை செய்வார். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக கர்த்தர் நன்மை செய்வார். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக கர்த்தர் நன்மை. பக்கத்துல கை குலுக்கி சொல்லுங்க, நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக கர்த்தர் நன்மை செய்வார். கைதட்டி அல்லேலூயா சொல்லலாமே சத்தமா. தாவீது சொல்லுவார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிக்கிறேன். எப்படி? நம்ம எல்லாரும் என்ன தெரியுமா? உலக அதிசயம். நம்மளை போல ஒரு ஆளை யாரும் செய்ய முடியாது. செய்யலாம் ஒருவேளை, உயிர் கொடுக்க முடியாது. அப்ப யார் தான் அதிசயம்? மனுஷன் தான் அதிசயம். அல்லேலூயா. ஆண்டவர் உண்டாக்கின அதிசயம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது அவருக்கு தான் லேசான காரியம். மண்ணை பிசைந்து சிலைகளை செய்வது மனிதர்களுக்கு லேசான காரியம். அந்த மண்ணுக்கு உயிர் கொடுப்பது என் கர்த்தருக்கு லேசான காரியம். மண்ணாய் போன, கட்டியாய் போன, உடைந்து போன உன் வாழ்க்கையை உருவாக்குவது, உன் சூழ்நிலையை மாற்றுவது, போதைப் பொருளுக்கு அடிமையாய்ப்பட்ட வாலிபர்களை மாற்றுவது என் கர்த்தருக்கு லேசான காரியம். அவர் அசைச்சா அசையும். சொல்லுங்க, அவர் உயர்த்தினா ஒரு செகண்ட்ல உயர்த்துவார். அப்ப நன்மை செய்ய திராணி இருக்கும் போது நன்மை செய்ய வேண்டும். சங்கீதம் 119:68 வாசிக்கலாம். சங்கீதம் 119:68. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. இவ்வளவு நேரம் சொன்னேன்ல, தேவரீர் யாரு? நல்லவர், நன்மை செய்கிறவருமாய். அவர் நன்மையினால் உங்கள் வாயை திருப்தி ஆக்குவார். நன்மையினால் எந்த மனிதனும் நம்மை திருப்தியாக்குற அளவுக்கு நமக்கு கொடுக்க முடியாது. அப்பாவால மட்டும்தான் திருப்தியாக்குற அளவுக்கு கொடுக்க முடியும். அப்பா அம்மா கூட நாம் திருப்தியாகிற அளவுக்கு நமக்கு கொடுக்க முடியாது. அருள்நாதர் இயேசுவால் உங்களை திருப்திப்படுத்தும் அளவுக்கு கொடுக்க முடியும். அந்த ஆகார் வனாந்திரத்திலே அலைந்தார். ஆகாரின் வனாந்திரத்தை கர்த்தர் கண்டார். அவருடைய வனாந்திரம் மாறிற்று. என்றைக்கும் வனாந்திரம் நிரந்தரம் அல்ல. அன்றைக்கு யோசேப்பின் தண்ணீரற்ற குழியை கர்த்தர் கண்டார். அந்த தண்ணீரற்ற குழி அவனுக்கு என்றைக்கும் நிரந்தரம் அல்ல. செய்யாத தவறுக்கு யோசேப்பு சிறைவாசம் சென்றான். அந்த சிறைவாசம் அவனுக்கு என்றைக்கும் நிரந்தரம் அல்ல. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு அக்கினி சூளை கொடுக்கப்பட்டது. அந்த அக்கினி சூளை நிரந்தரம் அல்ல. அந்த சூழ்நிலையில கர்த்தர் இறங்கினார். கை தட்டுவீங்களா? தானியேலுக்கு சிங்கக்கபி நிரந்தரம் அல்ல. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழல்கள் உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஒன்றும் நிரந்தரம் அல்ல. எல்லா சூழ்நிலைகளையும் என் கர்த்தர் மாற்றுவார். ஆதியாகமம் 16:8 வாசிக்கிற பொழுது கர்த்தர் ஆகாரை வானத்திலிருந்து கூப்பிட்டு கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய்? 2 கேள்வி. திக்கற்று திசையற்று போகிறவன் ஆண்டவர் பேசுவார். நீ எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய்? எங்கே எங்கதான் போவ? கொஞ்ச நாள் கூட நீ அடங்கிதான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா சத்தமா. ஆண்டவர் உன் வனாந்திரத்தை பார்க்கிறான். தண்ணீரற்ற உன் சூழ்நிலையை பார்க்கிறான். சமாதானமற்ற உன் கூடாரத்தை பார்க்கிறான். கீழ்ப்படியாத உன் பிள்ளையை பார்க்கிறான். குடிப்பழக்கத்து அடிமையாய் போன சகோதரனை பார்க்கிறார். இல்லாமை பார்க்கிறார். தரித்திரத்தை பார்க்கிறார். இன்றைக்கு கர்த்தர் வந்திருக்கிறார். உங்கள் சூழ்நிலையை மாற்ற போகிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? ஆண்டவரின் சூழ்நிலையை மாற்றுவார்னு சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுவீங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21:17 வாசிக்கலாம். ஆதியாகமம் 21:17. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டார். ஆகாரே, ஆகாரே, என்ன சம்பவித்தது என்று உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன நடந்தாலும் அப்பாவுக்கு தெரியும். உங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் இன்றைக்கு காண்கிறார். அவர் பீர் லக்காய் ரோயி, அவர் எல் ரோயி. அவர் உன்னையும் என்னையும் காண்கின்ற தேவனாயிருக்கிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க?